ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காலேஜ் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ் டிஎன்இஏ 2024 அட்மிஷனுக்கு. இது கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் போகலாம். என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்டு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் இந்த காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா, இல்லை வந்து அந்த காலேஜில் ஃபீஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்குது, அந்த காலேஜில் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். குமரகுரு காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குமரகுரு காலேஜோட ட்ரஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மகாலிங்கம். ஸோ 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலேஜ், பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி, ஒரு அட்டானமஸ் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் கல்லூரி. 156 ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா சின்னவாடம்பட்டி அத்திப்பாளையம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா அது தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் அந்த காலேஜ். அது அவங்களோட சிம்பிள் மாதிரியே என்னன்னு தெரியல. அந்த காலேஜோட பிரான்ச் தான் டாக்டர் மகாலிங்கம். ஏன் பிரான்ச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து பொள்ளாச்சி ரோட்டில் இருக்குது. சரிங்களா, பொள்ளாச்சி ரோடு பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ ஏன் நான் டாக்டர் மகாலிங்கம் பிரான்ச்சுன்னு சொல்கிறேன்னா, மகாலிங்கம்ங்கிற ஒரு ஃபவுண்டர் தான் இது எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு குழு இருக்காங்க. அந்த ட்ரஸ்டியில் மகாலிங்கம் ஒரு ஃபவுண்டர், மெயினான ஆள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. பொள்ளாச்சியில் தான் மெயினாக எல்லாமே இருக்குது. குமரகுரு மெயின் அங்கே வந்து சின்னவாடம்பட்டியில் வந்து மெயின் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெயின் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டு காலேஜும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ரிலேட் பண்ணுறத விட ரெண்டு காலேஜோட ரிவ்யூவும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காலேஜில் போய் எப்படி சேரலாம், சரிங்களா, இந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் வழியாக போய் சேர்றது எப்படி, மேனேஜ்மெண்ட் வழியாக போய் சேர்றது எப்படி, எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த காலேஜ் தவறு விட்டுறாதீங்க. நான் நல்ல காலேஜ், நல்ல தரம் வாய்ந்த காலேஜ் பற்றி ரிவ்யூவே நான் போடுறது. ஓகேவா? அதனால் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு முதல் முறை வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இங்கே ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். ஃபோன் எதாவது டவுட்னா ஃபோன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 101லேருந்து 150 ரேங்க் பேண்டுக்குள்ளே வராங்க. அது 108வது ரேங்க்குன்னு சொல்கிறாங்க 2023. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குனாலே அந்த காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட்டு கல்லூரி தான். என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. சில கோர்ஸஸ்க்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க, சில கோர்ஸஸ்க்கு இல்லை. நாக் A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. சிஜிபிஏல 3.62 ஆன் 4.0 ஸ்கேல். அதாவது அட்டானமஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிஜிபிஏங்கிறது இது வந்து அவங்களுடைய பாஸ் விழுக்காடுன்னு சொல்லலாம். ஸோ பாஸ் பர்சன்டேஜுங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க. அட்டானமஸ் கல்லூரியில் இது எதிர்பார்க்கறது தான். ஏன்னா அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, அவங்களே எல்லாம் பண்ணுறது தானே. ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ், உடனே நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். பிளேஸ்மெண்ட் வந்து 94% வந்து வச்சுருக்காங்க குமரகுரு காலேஜ். 2023 டேட்டா சொல்லிகிட்டு இருக்கேன். 1042 ரெஜிஸ்டர்ட், 1042 கம்பெனி வந்திருக்காங்க. அதை பிளேஸ் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா 979 பேர். ஓகேங்களா? 1042 மெம்பர்ஸில் 979 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? 94% விழுக்காடு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இது போன வருஷத்தோட கம்மி தான். ஏன்னா பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க எல்லா கல்லூரிலையும். பட் ஆனால் இந்தளவுக்கு வரதே பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா வந்து கொரோனாக்கு அப்புறம் இந்த டவுனுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால தான். ஸோ 2023 இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர் கம்பெனி வந்து 238 கம்பெனி வந்திருக்காங்க. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இருந்தாலே அந்த கல்லூரி ஒரு பெரிய வளர்ச்சியோட கல்லூரி. 234 கம்பெனி வந்திருக்காங்க. ஐடி சர்வீஸ் பேஸ்டு கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 60 கம்பெனி வந்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 33 கம்பெனி வந்திருக்காங்க. மொத்தம் 565 கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் per annum வந்து ஒரு பையன் வாங்குறான். ஸோ அடுத்து 40 லட்சம் per annum வந்து 2-3 பேர் வாங்குறாங்க. அண்ட் 20 லட்சம் per annum வந்து ஒரு 6 பேர் வாங்குறாங்க. அண்ட் சராசரியாக 10 லட்சம் per annum வந்து ஆவரேஜ் சேலரியாகவே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிது. ஸோ பெரிய கம்பெனி எல்லாமே பாஷ், ஜாக்கி, டெக்கல்தான், அமேசான், ஸோ இந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனியும் இருக்குது. ஸோ அந்த பெரிய கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் கிடையாது, 560 கம்பெனி வராங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் முக்கியமான கம்பெனி மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது இவங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வச்சுருக்காங்க, பயோ டெக்னாலஜி வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க, ஃபேஷன் டெக்னாலஜி வச்சுருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 கோர்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்தாவது உள்ளே போயிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த கல்லூரியில் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி கூட இந்த கல்லூரி வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உள்ளே லேப் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பேஸ்டு லேபு தான். ஏன்னா வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்களை இங்கேயே ட்ரெயின் பண்ணுறது அவங்களோட வேலை. அகாடமியை தாண்டி சிலபஸில் அவங்க என்னெல்லாம் வந்து சொல்லித்தராங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி அதில் வந்து ஒரு பெருமை வாய்ந்த கல்லூரி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10க்குள்ளே டாப் 10க்குள்ளே வர ஒரு கல்லூரி இது. ஃபீஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக தான் நான் சொல்லுவேன், கிருஷ்ணாவோட கம்மி தான். 90,000லேருந்து 1,15,000 வரைக்கும் வாங்குறாங்க கவர்மெண்ட் படித்து. கவர்மெண்ட் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா. மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறும், நம்ம உள்ளே போய் தான் கேட்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்சிக்கு எல்லாமே சேர்த்து டொனேஷன் மட்டுமே 15 lakhs வாங்குவாங்க. பட் நீங்கள் போய் விசாரிங்க சரிங்களா, ஏன்னா விசாரிக்காமல் நானும் சொல்லக்கூடாது. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டதுனால தெரிஞ்சுது. 25,000 கன்செஷன் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கன்செஷன் பண்ணுறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ சரிங்களா. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 90,000லேருந்து 1,20,000 முடி வாங்குறாங்க. அது ரூமுக்கு தகுந்த மாதிரி, அந்த ரூமோட ஆக்குபேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரியும் மாறும். அவ்வளோதான். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஃபுட்டிலிருந்து என்னெல்லாம் விஷயங்கள், ஸ்போர்ட்ஸு அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலமில் எல்லாமே அந்த காலேஜ் வந்து சிறப்பு வாய்ந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜில் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து ஏடிஎஸ்க்கு போன வருஷம் கட் ஆஃப் நான் சொல்கிறேன், அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் 2024 நம்ம கிடைக்குமா கிடைக்காது. 193.5 ஏடிஎஸ்க்கு. ஸோ அடுத்து பிசிக்குன்னு பார்க்கும்போது 191க்கு கிடச்சிருக்கு. அண்ட் பிசிஎம்முக்கு பார்க்கும்போது 192 கிடச்சிருக்கு. அண்ட் எம்பிசிக்கு பார்க்கும்போது 187.7 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு பார்க்கும்போது 176.5K கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 168.5 கிடச்சிருக்கு. ஏரோநாட்டிக்கல் இந்த கல்லூரியில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோர்ஸு 183.5 ஓசி கிடச்சிருக்கு. 172க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி கிடச்சிருக்கு. பிசிஎம் முஸ்லீமுக்கு 183.5 கிடச்சிருக்கு. 165.5 வந்து எம்பிசி கிடச்சிருக்கு. 152.5 எஸ்சி கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 146.5. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ஓசிக்கு 166.5K கிடச்சிருக்கு. நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதாவது மொக்க கோர்ஸ்னு சொல்லி வைக்கிறது இல்லை. ஆனால் கல்லூரி பாருங்கள் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்த கல்லூரி. 560 கம்பெனி வர்றாங்கன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. 162.5 ஆட்டோமொபைல் பிசிக்கு. அண்டு பிசிஎம்முக்கு வந்து 155.5, எம்பிசிக்கு 153 இருந்தாலே போதும். 135.5 இருந்தால் எஸ்சி கிடச்சிரும். எஸ்சிஏக்கு 121.5. பயோடெக்னாலஜி பார்க்கும்போது 183 இருந்தால் ஓசி கிடச்சிரும். 177 இருந்தால் பிசி கிடச்சிரும். 179.5 இருந்தால் பிசிஎம்முக்கு கிடச்சிரும். 172.9 இருந்தால் எம்பிசி கிடச்சிரும். 151.5 இருந்தால் எஸ்சி கிடச்சிரும். 106 இருந்தால் எஸ்சிஏ கிடச்சிரும். சிவில் இன்ஜினியரிங் பார்க்கும்போது 169 இருந்தாலே ஓசி கிடச்சிரும். 162 இருந்தாலே பிசி கிடச்சிரும். 161 சிவில் மெக்கானிக்கலை யாருமே விரும்புறதில்லை. ஆனால் ஒரு முட்டாள்தனம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கல்லூரி விட்டு இதை விட தரம் குறைந்த கல்லூரியில் போய் சேர்றாங்க. அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன கோர்ஸ் கிடச்சாலும் இந்த மாதிரி கல்லூரியை நீங்கள் விட்டுறக்கூடாது. 162க்கு வந்து 161க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மு கிடச்சிருக்கு. 156.5K எம்பிசி கிடச்சிருக்கு. 133.5க்கு எஸ்சி கிடச்சிருக்கு. 125.5K எஸ்சிஏ கிடச்சிருக்கு. 116க்கு எஸ்டி கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள் 195க்கு கிடச்சிருக்கு ஓசிக்கு. 192.5 கிடச்சிருக்கு பிசிக்கு. 191க்கு கிடச்சிருக்கு பிசிஎம்முக்கு. 190.5K எம்பிசி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எஸ்சிக்கு வந்து அதாவது எஸ்சிக்கு வந்து 173.5 இருக்கணும். அண்ட் எஸ்சிஏக்கு 162.5, எஸ்டிக்கு 168. இசி டிபார்ட்மெண்ட்டும் ஒரு வளர்ந்து வர டிபார்ட்மெண்ட் தானே. 192 கிடச்சிருக்கு ஓசி. அண்டு பிசிக்கு வந்து 190 கிடச்சிருக்கு. அண்ட் 185க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மு கிடச்சிருக்கு. 187.5க்கு வந்து எம்பிசி கிடச்சிருக்கு. 161க்கு எஸ்சி கிடச்சிருக்கு. 139.5க்கு எஸ்சிஏ கிடச்சிருக்கு. 170.5க்கு எஸ்டி கிடச்சிருக்கு. ட்ரிபிள்இ அப்படின்னு பார்க்கும்போது 188.5 இருந்தால் ஓசி கிடச்சிருக்கு. 186க்கு மேலே இருந்தால் நம்மளுடைய பிசி கிடச்சிருக்கு. 185.5 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் கிடச்சிருக்கு. 180.5க்கு பிசிக்கு எம்பிசி கிடச்சிருக்கு. 159க்கு எஸ்சி கிடச்சிருக்கு. 141.5க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கிடச்சிருக்கு. 129க்கு எஸ்டி கிடச்சிருக்கு.
இஐஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா. 187.5K வந்து ஓசி கிடச்சிருக்கு, 182.5க்கு வந்து பிசி கிடச்சிருக்கு, 170.5க்கு பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 172க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, 141க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சிஏக்கு இல்லை, எஸ்சிஏக்கு இல்லைனா எது மார்க் இருந்தாலே கிடச்சிரும் போல். எஸ்டிக்கு வந்து 190 இருந்தாலே கிடச்சிச்சு. ஸோ இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஓகே, 163.5க்கு ஓசி கிடச்சிருக்கு, 150K பிசி கிடச்சிருக்கு, 148க்கு பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 147க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, 107க்கு எஸ்சி கிடச்சிருக்கு. ஐடி பாருங்கள், 193.5க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு, 191.5க்கு பிசி கிடச்சிருக்கு, 186.81க்கு பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 188.5க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, கொஞ்சம் அதிகம் தான். 166.5க்கு எஸ்சி கிடச்சிருக்கு, 146.5க்கு எஸ்சிஏ கிடச்சிருக்கு, 165 இருந்தாலே எஸ்டி கிடச்சிருக்கு. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இஐஇ, மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165க்கு மேலே இருந்தாலே இந்த கல்லூரியில் பிடிச்சிடலாம் இடத்த. பிசி கம்யூனிட்டிக்கு சொல்கிறேன். ஸோ எஸ்சி எஸ்சி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ட்ரிபிள் பிரான்ச்சஸே வந்து பார்த்திங்கன்னா 140க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும் போல். அண்ட் மெக்கானிக்கல் பாருங்கள், 175க்கு ஓசி கிடச்சிருக்கு, 170.5க்கு பிசி கிடச்சிருக்கு, 156.5க்கு பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 163க்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கிடச்சிருக்கு, 141க்கு எஸ்சி கிடச்சிருக்கு, 147.5க்கு எஸ்சிஏ கிடச்சிருக்கு, 123.5க்கு எஸ்டி கிடச்சிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் 180.5க்கு ஓசி கிடச்சிருக்கு, 174K பார்த்தீங்களா பிசி கிடச்சிருக்கு, 180.5க்கு பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 169.5க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 141.5, 104க்கு எஸ்சிஏ கிடச்சிருக்கு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பார்க்கும்போது 160.5K வந்து ஓசி கிடச்சிருக்கு, 148K பிசி கிடச்சிருக்கு, 141.5க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, சாரி பிசிஎம்மு கிடச்சிருக்கு, 136.5க்கு எம்பிசி கிடச்சிருக்கு, அண்ட் 105.5க்கு எஸ்சி கிடச்சிருக்கு. ஸோ எல்லா டேட்டாவும் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி புரிய வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 14 கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸாவது எடுத்துகிட்டு நீங்கள் போயிருங்கன்னு நான் சொல்லுவேன். கோர் பிரான்ச்சு, பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி நான் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை விட நல்ல கல்லூரி எதுவுமே இருக்காது. ஏன்னா பிஹெச்சிக்கு அடுத்தது கோயம்புத்தூரில் வந்து பெரிய கல்லூரியாக பார்க்குறது இந்த கல்லூரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க. 95% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க போன வருஷம். அடுத்த காலேஜ் இவங்களுடைய பிரான்ச் தான் இது. அது நிறைய பேருக்கு அது தெரியதில்லை. ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபவுண்டர் தான். இந்த காலேஜ் நிறைய பேர் மிஸ் பண்ணுற காரணம் என்ன, பொள்ளாச்சிக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறனால மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் பொள்ளாச்சி மெயின்லேயே தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து போய் படிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ கம்மி கட் ஆஃப்கே அது ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு 95% பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரினா அது டாக்டர் மகாலிங்கம். அங்கே போய் சேர மாட்டாங்க யாரும். இது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த கல்லூரியை இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. அட்டானமஸ் கல்லூரி இது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபோன் நம்பர் இங்கே போட்டிருக்கேன், 9842221292. சரிங்களா. இதோட அட்ரஸ் வந்து உடுமலை ரோட், அண்ணாமலை நகர், பொள்ளாச்சி 642003. ஸோ நிறைய பேருக்கு அட்ரஸ் கூட சரியாக தெரியுதில்ல. என்பி அக்ரிடேஷன் வந்து எல்லா கோர்ஸுமே வாங்கியிருக்காங்க. டயர் 1 கல்லூரியாக வந்து இந்த வருஷம் உருவெடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். NAC A++ கிரேடு வாங்கியிருக்காங்க. CGPA இவங்களும் 3.62 வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு அட்டானமஸ் கல்லூரினால கண்டிப்பாக அதை ஒரு எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து கம்மி தான், 95,000லேருந்து 1.5 lakh முடி வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோன்ட்டு அங்கே தான் விசாரிக்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த கல்லூரி பொறுத்த 10லேருந்து 15 லட்சம் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வாங்குவாங்க. மெக்கானிக்கல் ஓரியன்ட் கோர்ஸஸ்க்கு வேணால் 2-3 லட்சம் தான் வாங்குவாங்க. டொனேஷன் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாம் எவ்வளோன்ட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கங்க, எனக்கு தெரியல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 90,000லேருந்து 1,20,000 அந்த ஆக்குப்பைக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா. அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ. ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு 25,000 கன்செஷன் பண்ணுறாங்க, குமரகுருலையும் சரி இதுலேயும் சரி. ஸோ 2706 இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னெல்லாம் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது என்னெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி வராங்க, ஆக்சென்ஜர், கேப்ஜெமினி, காக்னிசன்ட்டு, ஐடி கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி வராங்க பாருங்கள், ஃபோர்டு, கோர் கம்பெனி வராங்க, குமரகுரு மாதிரியே தான் கோர் கம்பெனி வராங்க, ஐடி கம்பெனி வராங்க, ஃபோர்டு இருக்குது பாருங்கள், அண்டு கான்ஃப்ரகல், அண்டு வந்து ஆஸ்பயர். ஸோ இதெல்லாமே வந்து ஐடி கம்பெனி இருக்குது, கோர் கம்பெனி. நான் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கிறது கம்மியாக தான், இன்னும் நிறைய கம்பெனி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 95% பிளேஸ்மெண்ட் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டோட டேட்டான்னு பார்க்கும்போது இங்கே எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 3.5 lakh per annum வந்து ஒருத்தர் வாங்குறாங்க. ஸோ என்ன கம்பெனினா சாஷா அப்படின்னு ஒரு கம்பெனியில் வாங்குறாங்க. ஸோ இவங்க டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சார்ட் மாதிரி கொடுக்காம இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரே கம்பெனியில் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சென்ஜரில் 4 lakhs per annum வாங்குறாங்க இவங்கெல்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கேப்ஜெமினிங்கிற அந்த கம்பெனியில்
4.25 lakh per annumலேருந்து 5.75 lakh per annum வாங்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா காரிசோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து 4 lakh per annum வாங்குறாங்க. இந்த காலேஜில் அதிகபட்சமாக எவ்வளோ கட் ஆஃப் தேவை, குறைஞ்சபட்சம் எவ்வளோ கட் ஆஃப் தேவைன்னு வரைக்கும் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் டேட்டா நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். 4.25 lakh வாங்குறாங்க கேப்ஜெமினியில். ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜை பாருங்கள், எடிக்ளோபில் 4 lakh per annum வாங்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிளேஸ் ஆனவங்க போன வருஷம். ஸோ இதில் அதிகபட்சமாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா 40 lakhs per annum வந்து ஹையஸ்ட் சேலரியாக வாங்குறாங்க இந்த கல்லூரியில் ஒரு மாணவன். அண்டு குறைஞ்சபட்ச ஆவரேஜாக வந்து 8 lakhs per annum வந்து கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக ஒரு யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான், நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நல்லாவே வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குமரகுரு மாதிரி தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது அகாடமியை தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்டர்ன்ஷிப் மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மகாலிங்கத்துலேயும் சரி குமரகுருத்துலையும் சரி ரெண்டுலேயுமே இருக்குது. இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா தேர்ட் இயர்லேயே அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். பிளேஸ்மெண்ட்னா தேர்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வேலை ஸ்டைஃபண்ட் போட்டு ஒரு வேலை அந்த மாதிரி. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் தான் தர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, இது அவங்க வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இருந்தாலும் ஓவரால் நான் சொல்கிறேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே லோவஸ்ட் கட் ஆஃப் 179 இருந்தாலே கிடச்சிரும். பிசிஎம்முக்கு ஓசிக்கு சொல்கிறேன், ஓசிக்கே 179 கிடைக்குதுன்னா ஏன் இந்த கல்லூரி யாரும் செலக்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியல. அதுதான் சொல்கிறேன்ல, ஒதுக்குப்புறமாக இருக்கனால யாருக்குமே தெரியறதில்ல, மிகப்பெரிய ஒரு கல்லூரி. பிசிஎம்முக்கு 147 கிடச்சிருக்கு, பிசிக்கு 165 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 162 கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 103 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 123 கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு 123 கிடச்சிருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட், நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன், ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 183 கிடச்சிருக்கு. லோவஸ்ட்னா லாஸ்ட்டு அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 173 க்ளோசிங் கட் ஆஃப் சொல்லுவாங்களே 173.5 கிடச்சிருக்கு. பிசிஎம் வந்து 165.5 கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 160 கிடச்சிருக்கு. நான் சொல்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட். எம்பிசிக்கு வந்து 159 கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 123 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 115 கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு 109 கிடச்சிருக்கு. ஸோ ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2004 டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஓசியில் 171 இருந்தாலே கிடச்சிருக்குது, பிசிஎம்க்கு 153 இருந்தாலே கிடச்சிருக்கு, பிசியில் 168 இருந்தாலே கிடச்சிருக்கு, 168 இருந்தாலே கிடைக்குது ஏடிஎஸ். அப்போ இந்த வருஷம் நீங்கள் 170க்கு மேலே இருந்தால் ஈஸியாக அந்த கல்லூரியில் இடம் பிடிச்சிடலாம் ஏடிஎஸில். எம்பிசி வந்து 160 கிடச்சிருக்கு, எஸ்சிஏக்கு 138 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு 114 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுத்து பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 178.5 கிடச்சிருக்குது, 165 கிடச்சிருக்குது, 171க்கு பிசிஎம் கிடச்சிருக்கு, பிசிக்கு 165 கிடச்சிருக்கு. அண்டு எஸ்சிக்கு வந்து எஸ்சி இல்லை எம்பிசிக்கு வந்து 158 கிடச்சிருக்கு, எஸ்சிக்கு வந்து 103 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டாவை வெப்சைட்டே பார்த்துக்கலாம். என்னோடய இதில் பார்க்கணும்னு அவசியம், ஏன்னா சின்னதாக இருக்கும் உங்களுக்கும் தெரியாது. மெக்கானிக்கல் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பிடிக்கணும்னா 150 இருந்தாலே ஓசி கிடச்சிருது, 142 இருந்தாலே பிசி கிடச்சிது, 120 இருந்தால் எம்பிசி கிடச்சிருது, 100.5 இருந்தாலே எஸ்சிஏ கிடச்சிருது, 181 இருந்தாலே எஸ்சி கிடச்சிது. இப்போ 81 கிடச்சிருக்கு. ஆட்டோமொபைலும் அப்படி தான், 140 இருந்தாலே ஓசி கிடச்சிது, 138 இருந்தாலே பிசி கிடச்சிது. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இசி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், 188 இருந்தாலே ஓசி கிடச்சிது, 165 இருந்தாலே பிசி கிடச்சிருச்சு, 190 இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஐ திங்க் லோவஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். பிசி வந்து பார்த்திங்கன்னா இசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 152 இருந்தாலே கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள். இவங்க நிறைய கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த கோர்ஸை காட்டுறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்லேருந்து சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் எல்லா புது கோர்ஸுமே அவங்க வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? குமரகுரு கூட ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து எல்லா கோர்ஸுமே இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்டேக் வரைக்கும் போட்டிருக்காங்க. பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 60 பேர் இன்டேக்கு, சிவில் இன்ஜினியரிங் 60 பேர் இன்டேக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 120 சீட் வச்சுருக்காங்க. இது ரெண்டுலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 180 சீட் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து 60 சீட் வச்சுருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி 60, விஎல்எஸ்ஐ டிசைன் இந்த காலேஜில் இருக்குது, மொத்தம் 4 காலேஜ் இருக்குது, அதில் இது ஒரு காலேஜ் விஎல்எஸ்ஐ டிசைன் 60 சீட் வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது ஒரு இசி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான், 60 சீட் வச்சுருக்காங்க. பிடெக் ஐடி வந்து 120 சீட் வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து 120 சீட் வச்சுருக்காங்க. ஸோ சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் எப்படியாவது நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். குமரகுரு கிடைக்கலனா
மகாலிங்கம் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நான் அதனால தான் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது, எல்லாமே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மகாலிங்கம் பற்றி நிறையவே சொல்லுங்கள். அண்ட் குமரகுரு ட்ரஸ்ட்டுங்கனால தான் இவ்வளவும் நான் பேசுகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.